தேவனுடைய கிருபையை அலட்சியம் செய்யாதீர். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவருடனே கூட வேலை செய்கிறவர்களாகிய நாங்கள், நீங்கள் தேவனுடைய கிருபையை வீணாய் பெறாதபடிக்கு உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய கிருபை என்பது அவர் நமக்கு கொடுக்கும் பெரிய பரிசு. அந்த கிருபையால் தான் நாம் இன்றும் உயிர் வாழ்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் நம்மில் பலர் அந்த கிருபையை, அதாவது நாளை மனம் திரும்பலாம், சில காலம் கழித்து தேவனை தேடலாம் என்று அலட்சியம் செய்கிறோமா? ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோமே. ஒரு நோயாளிக்கு நோய் அதிகமாக இருக்கிறது. டாக்டரிடம் சென்று அதன் தீர்வை பார்த்தபோது மெடிசன் வாங்க வேண்டும். சில காலம் கழித்து மெடிசன் வாங்குவோம் என்று நினைத்தால் அது நோய் முற்றிவிடும் அல்லவா? அதே போலதான் இன்றே ரட்சணை நாள். இன்றைக்கு மனம் திரும்பினால் நமக்கு ரட்சிப்போ. அதாவது கிருபை என்பது பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய மனம் திரும்புதல், தேவனோடு புதிய தொடக்கமான வாழ்வு. வேதாகமத்தில் ஒரு உதாரணத்தை பார்ப்போமா? அதாவது தாவீது ராஜா பத்சேபாவிடத்தில் சென்று பாவம் செய்த போது கர்த்தரால் உணர்த்தப்பட்ட உடனே அவர் காலம் தாழ்த்தாமல் கிருபைக்காக கெஞ்சினார் அல்லவா? அதே போல இன்றும் நாம் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை பெரும்படிக்கு அவருடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாக செல்லக்கடோம் என்ற எபிரேயர் 4:6 படி அவருடைய கிருபையை அலட்சியம் செய்யாதபடிக்கு அதற்கு பாத்திரவான்களாகுவோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அப்பா, நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாராட்டுகிற கிருபையை நாங்கள் அலட்சியம் செய்யாதபடிக்கு அதற்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.